திப்பு சுல்தான் கோட்டைக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்க்கலான்னு நினச்சிட்டு நாங்கள் வேறையாக உள்ளே போனால் 25 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்த்தா கோட்டை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக உள்ளே நடந்து உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஐடியமாக எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே போன உடனே கோட்டைக்குள்ளே கால் எடுத்து உள்ளே போன உடனே பார்த்தா எல்லா பக்கமும் கப்புள்ஸாக உட்காந்துருக்கானுங்க. நமக்கு வந்த கடுப்பேன்னு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மரத்தை பிடிச்சி உட்காந்துட்டோம். எல்லாருமே உட்காந்துட்டு அவன் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு தெரியறான். நமக்கு வேறு 4 பேர் எல்லாருமே கப்புள்ஸாக இருக்கானுங்க. நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் என்ன நல்ல ஒரு காமெடினா, என் கூட வந்தவனுங்க எல்லாம் அங்கே இருக்கவனுங்கெல்லாம் பார்த்து செத்துட்டானுங்க. அப்படியே தலையில் கை வச்சு உக்காந்துட்டானுங்க. காஞ்சி கருவாடாகி போய் உக்காந்துருக்கானுங்க 4 பேர். அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேர் கொடூரத்தின் உச்சியில் உட்காந்துருக்காங்க. சரின்னு கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தாங்க. நடக்க ஆரம்பித்தா வெய்யால் பாம்பு வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அவன் சுத்தமாக செத்து போய் நடந்துக்கிட்டு இருந்தோம். கண்ணு கட்டுற தூரத்தில் சொர்க்கம் தெரியணுவானுங்க. அன்றைக்கி தான் உண்மையிலேயே சொர்க்கம் தெரிஞ்சிச்சு. பஸ் ஸ்டாண்டை பார்த்தோன்னே ஐயா சாமின்னு உள்ளே போய் உட்காந்து ஒரு கடையில் ஜூஸ் அடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். கேரளாவுக்கு சுற்றி பார்க்க வந்தோம். எடுத்து ஒருத்தர் ஏறி உட்காந்தோடனே அப்படியே அவ்வளோ பெரிய தூக்கம். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வந்தோம். இந்த ட்ரிப்பில் போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஒரு நாள் லீவ் இருக்கிறதுக்கு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வந்தோம்.